ஆத்தா தாயே மகமாயி, தெய்வத்துக்கு மிஞ்சின மனுஷ சக்தி ஒண்ணும் இல்ல. இந்த கோயில்லையும் கோயில்ல உள்ள மனுஷங்கள்ட்டையும் என்ன குறை என்ன குத்தம் எதுவா இருந்தாலும் சொல்ல ஆத்தா, என்னன்னு உடனே சரி செய்யறேன். அன்னைக்கு வந்தது ஆத்தா இல்லடி, அது டூப்ளிகேட் ஆத்தா. இன்னைக்கு வந்திருக்கிறது தாண்டி ஒரிஜினலு. கிழவி அம்மன் மாதிரி பேசாம அர்னால்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. கொடுக்கு இங்கிட்டு ஒதுங்கு. இங்க ரெடி வந்து நிக்கிற. இந்த ஊருக்காக தான் எங்க அம்மா சாமியாடி உயிரை பணிய வச்சு குறி சொல்லிட்டு இருக்கு. தள்ளி ரெண்டு குறி கேளு. உங்க ஆத்தா குறி சொல்லுதா? எங்க சொல்லுது? இங்க பாரு, கையில வேப்பலையோட எங்க அம்மா எவ்வளவு ஆவேசமா நின்று குறி சொல்லுதுன்னு. மொட்டக்கராத்தா சொல்லுடி. மொதன்னு ஆத்தா பங்கசத்துக்கு அருள் வந்திருக்கே, அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்யாம நீ பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆளு பஞ்சாமிரதம் எல்லாம் வேணாமக்கா, ஒரு வேலும் சூடமும் தான் தேவை. வேலும் சூடமுமா? புரியலையே. மொதன்னு நம்ம ஊர்ல யாருக்காவது அருள் வந்தா நாக்க நீட்டி சூடத்தை கொளுத்தி அதுல கற்பூரத்தை காமிச்சு அதுக்கப்புறம் நாக்குல வேலை குத்தி உள்ள விட்டு வெளியே இழுப்போம். அதுதான் நம்ம ஊரு வழக்கம். அத்த மொதன்னு அருள் வந்திருக்க, உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருப்போமா? கண்டிப்பா செய்வோம் அத்த, கண்டிப்பா செய்வோம். ஆத்தா மலையேறிட்டாடி, மலையேறிட்டா. தாய்கிழவி, தாய்கிழவி, என்ன பண்ண சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டு எப்படி வந்து படுத்திருக்குன்னு பாரு. ஏ தாய்கிழவி. ஆன்ட்டி, ஆன்ட்டி. இப்ப நான் எங்க இருக்கேன்? நரகத்துல. என் மக இருக்காள கூட, அப்ப நான் நரகத்துலதான் இருப்பேன். என்ன ஆன்ட்டி? குஞ்சாயி, நீனு நரகத்துக்கு வந்துட்டியம்மா? ஏ தாய்கிழவி, சொர்க்கத்துக்கும் போகல நரகத்துக்கும் போகல, இதே கோயில் வாசல்ல தான் கிடக்க. கண்ணை முடிச்சு தானே இருக்க, நல்லா பாரு. கோயில் வாசல்லையா? ஐயோ ஐயோ, ஆன்ட்டி நாக்கு, ஐயோ என் நாக்கு, ஏன் வாயி, ஐயோ அழகு குத்திட்டாளுகளா? என் நாக்குல அழகு குத்திட்டாளுகளா? சூடத்தை கொளுத்திட்டாளுகளா? ஐயோ நான் என்ன செய்வேன்? என் நாக்கு வந்து போச்சே, என் நாக்கு அவுஞ்சு போச்சே, என்னால பேச முடியல. தா தா தா. ஏ லூசு தாய்கிழவி. முத்தி போயிருச்சு உனக்கு. இமிட்டு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? அழகா அழகா குத்தி இருக்காளுகா, அழகா சூதாம் கொளுத்தி இருக்காளுகா, எனக்கு சூதம். அதெல்லாம் ஒன்னும் கொளுத்தல, அதுக்குள்ளதான் சாமி மலை ஏறிடுச்சுன்னு மயக்கம் பட்டு கீழே விழுந்துட்டியே, அதனால எஸ்கேப் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம். அப்ப என் நாக்குக்கு ஒன்னும் ஆகலையா? அதெல்லாம் ஒன்னும் ஆகல ஆன்ட்டி. அப்படியெல்லாம் நாங்க இருக்கும்போது உங்களை வச்சுவோமா? அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், சாமி சிலையை உன் மையம் தூக்கி பல்லாக்கில் வைக்க போகும்போது கரண்ட் ஆஃப் ஆகணும், அந்த நேரத்துல தானே நம்ம எல்லாம் கதற விடணும்னு பேசியிருந்தோம். திடீர்னு நீ எதுக்கு சாமி ஆடுன? அந்த நாடு வரன வயதான் கரண்ட் அமர்த்தவே இல்லையம்டி. இதுக்கு மேல விட்டோம்னா அவன் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு நாடகத்தை போடுவோமேனு போட்டேன். அதுக்கு சாமி வந்தது மாதிரி தான் பண்ணுவியா? ஏன் நாய் ஆடுது, பேய் ஆடுது, நிறைய ஆடுது, நான் ஆடக்கூடாதம்டி? நான் ஆடுறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லாத்தம்மா ஆடுனேன். அவளுகளும் கொஞ்சம் மிரளத்தான் செஞ்சாளுக, ஆனாலும் கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் போயிட்டேன். கொஞ்சம் ஓவரா போயிருச்சோ? ஆமா ஆன்ட்டி, கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு. ஆனா நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுல்ல, அப்புறம் என்ன? நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதுதானே கலவரம். நான் ஆடுன சாமியை நம்பிட்டாளுகளம்டி. 50-50 முழுசாலாம் கிடையாது. அடியே 199 போய் 1 இருந்தாலே நான் ஆட்டையே களைச்சு விட்டுருவேன். இங்கேதான் பாதிக்கு பாதி இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் கலைக்கலாம், வா போவோம். திரும்பவுமா? அப்புறம் இன்னும் சாமியை தூக்கலையில மற்றவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? அங்கே 50 பேர் இருந்தா நம்ம குரூப் 50 பேர் இருக்க முடியும். பிப்பிட்டினா எல்லாத்துலேயும் பிப்பிட்டி தான். வா போய் ஆட்டையை களைச்சு விடுவோம். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். ஆனா அம்மா, இனிமே நீ கஞ்சி ஊத்த ஆள் இல்லைன்னா கவலைப்படாத. கோயில் வாசல்ல இதே மாதிரி உட்காந்தினா நல்லா வெள்ளி செவ்வா கல்லா கட்டலாம். அதை வச்சு அந்த வாரத்தை ஒப்பேத்திடலாம், தெரியுமா? அந்த அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? ஐயோ தாய்க்கிழவி, நான் உன்னை பிச்சை எடுக்க சொல்லலை, அருள் வாக்கு சொல்ல சொல்கிறேன். இப்போல்லாம் அழகாக கலராக பட்டு சேலை கட்டிக்கிட்டு விதவிதமாக சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு கழுத்துலேருந்து கால் வரைக்கும் நகைங்களை மாட்டிக்கிட்டு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு நான் தான் அருள் வாக்கு அம்மா, நான் தான் சக்தின்னு நிறைய பொம்பளைங்க சுற்றிக்கிட்டு இருக்கு, தெரியுமா? அந்த மாதிரி நீனும் உட்காந்தாலும் நல்லா கட்டலான்னு சொல்கிறேன். நல்லா நானும் கலராக பட்டு புடவைங்கெல்லாம் கட்டிப்பேன், விதவிதமாக நகையெல்லாம் கூட போட்டுப்பேன். எங்கள் ஓதைக்கு நாங்கள் ஊறுகாயாக சொல்கிறீங்களோ? வாடி, நீ பட்டு சேலை கட்டிக்கிட்டு நகை எடுத்து மாட்டுறதுக்கு நான் அகடைச்சேன். வா அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னையாச்சு பிரமணி இன்னும் நின்றுக்கிட்டே இருக்க? உங்க அம்மாளுக்கு தான் சாமியெல்லாம் வந்து மழை ஏறிடுச்சுல்ல, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். நீ சாமியை தூக்கி பல்லாக்குல வையி. ஆமாய்யா, நீ சாமியை தூக்கி நல்ல நேரத்தில் பல்லாக்குல வையி. ஆகட்டும், அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. பிரமணி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்லப்பா, சாமியை தூக்கு.
ஆ சரிங்க ஐயா. தூக்குங்க மாமா, சாமியை தூக்கி பல்லாக்கில் வைங்க. ஏய் நிறுத்துப்பா. ஷப்பா, அடுத்து என்ன டிஸ்டர்பன்ஸு? சாமியை தூக்கி வைக்க முன்ன எத்தனை வட்டிக்கார முருகேசனுக்கு என்னடி இங்க வேலை? அவன் தான் எந்த கோயில் குளத்துக்கும் எப்போதுமே வரமாட்டான்ல, ஊருக்கு வரி பணமும் கொடுக்க மாட்டான்னு ட்ரௌசரையே சொல்லுவாரு. இப்போ இதுக்கு வந்து முதல்லாம் முன்னாடி நிற்கிறான். கூட வந்து நிற்கிற ஆள் அப்படி இல்லை, சாமிக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி அந்த மச்சான் சாமியை தூக்கி பல்லாக்கில் வைக்கிறதுக்கு இம்புட்டு ஒரு சோதனையா? 1ஆம் திருவிழாவுக்கு இப்படின்னா இன்னும் 7 நாள் திருவிழாவுக்கு எப்படியோ தெரியலையே. இப்போ முருகேசா, அவன் சாமியை தூக்க போகையில எதுக்கு இப்படி அவசகுணமாக நிறுத்துங்கன்னு சொல்கிற? ஊரும் ஊர் ஆளுக்களும் நல்லா இருக்கணும் தானப்பா திருவிழா வைக்கிறோம். அந்த திருவிழாவுக்கு இப்படி ஒவ்வொருத்தரா இடைச்ச கொடுத்தா என்னதான் பண்ணுறது? இப்படி ஒருத்த மாற்றி ஒருத்த நல்லது நடக்கையில் அவசகுணமாக பேசினா அப்புறம் இந்த ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஊர் மக்கள் எப்படி செழிப்பாக இருக்க முடியும்? ஊரு நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா ஆத்தா உத்தரவு கொடுக்கலையே. ஆத்தா உத்தரவு மீறி அம்மங்கிட்ட இருந்து எப்படி உங்களுக்கு ஆசி கிடைக்கும்? என்னப்பா உத்தரவு கொடுக்கல? அதான் அன்னைக்கிளிக்கு சாமி வந்து அன்னைக்கு உத்தரவு கொடுத்த பிறகுதானே காப்பு கட்டியிருக்கு. சும்மா என்னத்தையாவது உளரணுமேன்னு உளறிக்கிட்டு இருக்காத. முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா வீடு போய் சேர்ற வழியை பாரு. அன்னைக்கிளிக்கு சாமி வந்தது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆத்தா பங்கசத்துக்கு சாமி வந்துச்சுல்ல, வந்து எல்லாரும் சொன்னதை நல்லா தானே கேட்டியே. ஊருக்கு ஒரு கெட்டது நடக்க போகுதான், ஊர்ல ஒரு குறை இருக்கான், அந்த குறை என்னங்கிறதையும் ஆத்தா தெளிவா சொல்லுச்சே, கேட்டியில்ல? இங்கே வேறுப்ப பங்கசம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவன் மயனுக்கு எதிராக அவள் என்ன வேணா பண்ணுவ. சாமி வந்துச்சோ பூதம் வந்துச்சோ யாரு கண்டா? அதானே அழகு குத்தி சூடம் காமிக்கணும்னு சொல்லையில அவளுக்கு மலை ஏறிடுச்சுன்னு தன்னால் மயங்கி விழுகிற. அவளை எப்படி நாங்கள் சாமின்னு எடுத்துக்கிற முடியும்? அதெல்லாம் செல்லாதப்பு. மயனுக்கு எதிராக ஆத்தா சாமி ஆடுனா அதை ஏத்துக்கிற மாட்டியே, நம்ப மாட்டியே. ஆனா புருஷனுக்கு ஒண்ணுங்கிறப்ப பொண்டாட்டி சாமி ஆடுனா மட்டும் அதை எப்படி உங்களால ஏத்துக்க முடியுது? ஏப்பா ஏ முருகேசா, என்ன உரண்டை இழுக்கணும்னே வந்திருக்கியா? ஐயா பெரியவரே, நான் ஒன்றும் உரண்டை இழுக்கணுமேலாம் வர கிடையாது. ஊர் நியாயத்தையும் உலக நியாயத்தையும் எடுத்து சொல்றதுக்கு பொதுவான ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்னப்பா உன் நியாயம்? என்ன நீ நியாயத்தை கண்டுட்ட? அட என்னத்தா, பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி நீனே இப்படி கேட்ட நான் என்னத்த சொல்றது? ஆண் வாரிசு இருக்கிற ஒரு ஆம்பளை தான் இந்த ஊர் கோயிலில் உள்ள சிலையை தூக்கி பல்லாக்கில் வைக்கணும், ஊர் பொறுப்பை ஏற்று நடத்தணும், ஊர் கோயில் பொறுப்பை ஏற்று நடத்தணும், ஊருக்கு தர்மகர்த்தாவாக இருக்கணும், கோயிலோட நிலவரத்தை பார்த்து நடத்துக்கிறன்னு, கரகம் தூக்கணும், காப்பு கட்டணும்னு ஆத்தா சாமி அடித்தேன் சொல்லிச்சு. நம்ம எதுவும் சொல்லலை. அதுக்கு வம்சாவளியில் வந்த இந்த மாதவன் தான் சாமியை தூக்கணுங்கிறது உலக வழக்கமாக இருந்துச்சு. அதை மாற்றி சுப்பிரமணி தான் தூக்கணும்னு ஐயா டவுசர் தான் சொன்னார். ஆனால் ஆத்தா அருள் வந்து ஆண்வாரிசு இல்லாத இந்த சுப்பிரமணி அம்மன் சிலையை தூக்கக்கூடாதுன்னு, ஆண்வாரிசு இருக்கிற வம்சாவளியில் வந்த ஒருத்தன் தான் இந்த சிலையை தூக்கணும்னு சொல்லியிருக்கு. இதில் ஆத்தா சொல்கிறத கேட்பியலா, ஆசாமி சொல்கிறத கேட்பியலா? ஊர் ஆளுக்கு நீங்களே பார்த்து முடிவெடுத்துக்கிறங்க. இதில் ஏதாவது ஒன்று தப்பு நடந்து ஊருக்கு எதுனா ஒன்று நடந்துச்சு, அப்புறம் இந்த முருகேசன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பா முருகேசா, இப்ப நீ என்னதாப்பா சொல்ல வர? தானே எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. நேரடியா சொல்றதுக்கு எனக்கு தயக்கமோ பயமோ கிடையாது. நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு தயங்கணும்? ஆண் வாரிசு இல்லாத இந்த சுப்பிரமணி அம்மன் சிலையை தூக்கக்கூடாதுன்னு, காப்பு கட்டி கரகத்தை எடுக்கக்கூடாதுன்னு சாமியே வந்து அருள்வாக்கு சொல்லி ஆடிருச்சு. அது சொன்னதுதான். அதனால ஆண் வாரிசு உள்ள இந்த மாதம் வந்த வம்சாவளியில வந்த எப்போதும் போல கரகத்தை தூக்கணும், காப்பை கட்டணும். இதுதான் உலக நியதி. இதுதான் இந்த ஊருக்கும் நல்லது, ஊர் மக்களுக்கும் நல்லது. இதை எடுத்து செய்யறதா இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா அந்த ஊருக்கான பேரழிவை கண்டிப்பா கண்ணால பாப்பிய. முருகேசனை சொல்றதுதான் உண்மையும் கூட நிஜமும் கூட. அம்மனோட ஆசீர்வாதம் இல்லாத யாரும் அம்மன் சிலையை தொடுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. பின்னாடி ஊருக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்ய முடியும்? ஊர் மக்களால தாங்க முடியுமா? அதானே, அவங்க பொண்டாட்டிக்கு வந்த சாமி நெசம்னா அவங்கள பெத்தவங்களுக்கு வந்த சாமியும் நெசம் தானே. ரெண்டும் ஒரு குடும்பத்துல தானே நடந்திருக்கு. பொண்டாட்டி வேணும்னா புருஷனுக்காண்டி பொய் சொல்லி பொய் சாமி ஆடலாம். ஆனா பெத்தவ எங்க அம்மா நாளைக்கு சாக போறவ, வயசானவ, இவளும் சாமிக்கு சமந்தான். எங்க அம்மா பொய் சொல்லி மயனுக்காண்டி ஒரு வெட்ட வேஷம் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்க அம்மா வருடம்புல வந்ததுதான் உண்மையான சாமி. எங்க அம்மா சொன்னதுதான் உண்மையான அருள்வாக்கு. எங்க அம்மா ஒரு பெரிய மனுஷி. அவ சொன்னதை ஏத்துக்கிட்டு இந்த ஊர் மக்கள் நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மாதவனுக்கே காப்ப கட்டி நாள் திருவிழாவல் நல்லபடியா நடத்துங்க. அதுதான் இந்த ஊருக்கும் நல்லது, ஊர் மக்களுக்கும் நல்லது. அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். ஐயா சரி, இங்க சுப்பிரமணி கையில சாமியை தூக்கி கொடுங்க, அவன் ஆக வேண்டியதை பார்க்கட்டும். ஐயா இது குடும்ப காரியம் இல்ல, ஊர் பொது காரியம்.
அதுவும் ஆத்தாளோட காரியம். அவங்க சொல்றதுல எனக்கு என்னவோ லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுது. சாமி என்ன பேசுறீங்க நீங்க? என் மாமனுக்கு தான் காப்பு கட்டணும், அவர் தான் கரக தூக்கணும்னு நாங்களும் அவங்கள்ட்ட வந்து கேட்டோம். ஐயாவா தான் அடுத்த வாரிசு, கோயிலுக்கு இவருதுன்னு அவர் கையை நீட்டி சொன்னது. அதை மாத்துறதுக்கு இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? சிங்காரிச்சு மூக்கறுத்துக்கணையா என் மாமனை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலையில கூட்டி கொண்டு வந்து நிப்பாட்டுனீங்களா? அன்னைக்கு நீ நினைக்கிறது தப்புமா. ஊர் நிலவரத்தையும் ஊர் மக்களோட நலனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி சொல்றேன். நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னு ஏதாவது வந்துட்டா அதை யாராலையும் தாங்கிக்கிற முடியாதுல்ல. அதான் ஆத்தாலே அன்னைக்கிளி உருவத்துல வந்து அருள்வாக்கு சொல்லிட்டால்லப்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆத்தா அன்னைக்கு வந்தது அன்னைக்கிளிக்கு தானுங்களே, அவங்க அம்மாவுக்கு இல்லையே. இன்னைக்கு தான் அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் வெளாவரியா சொல்லிருச்சு. ஆண் வாரிசு சுப்பிரமணிக்கு இல்லதானுங்களே. அப்புறம் எப்படி இதை நம்ம செய்ய முடியும்? சரி ஐயா, எனக்கு எந்த பொறுப்பு மேலேயும் ஆசையும் இல்லை. கோயில் காரியத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. எட்டி நின்று அம்மனை பார்த்து ஆத்தா தாயேன்னு சொல்லிட்டு போனாலே அவன் மனம் இறங்கி எனக்காக செய்ய வேண்டியதை செய்வா. அவள் சிலையை நான் தொட்டு தூங்குறதுனால இந்த ஊருக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அது என்னாலேயே இருக்க வேணாங்க ஐயா. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வழக்கம் போல் மாதவனையே கூட்டிகிட்டு வந்து சாமியை தூக்கி பல்லாக்கில் வைக்க சொல்லுங்க. நான் ஒதுங்கி நின்றுக்கிறேங்க ஐயா. மாமா வேண்டாம் அன்னைக்கிளி. அப்புறம் என்னப்பா, ஊருக்காகவும் ஊர் மக்களோட நல்லதுக்காகவும் சுப்பிரமணியே ஒதுங்கி நின்றுக்கிறோம்னு சொல்லையில மற்றவங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியது மாதவன் தான். அதவா என்னப்பா நின்று வேடிக்கை பார்க்குற? வாரிசா தலைமுறையா உன் குடும்பம் தாயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஒதுங்கி நிற்கணும்னு நினைச்சதுனாலயோ என்னவோ இங்கே பாரு, ஊருக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதான். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா என்னால் மனசு தாங்காதுப்பா. நான்லாம் இந்த ஊரில் காலங்காலமாக நல்லா இருந்தவன்னு பேர் வாங்கினவன். ஏதாவது ஒன்று வந்து எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகுறது? இந்த ஊரையும் இந்த ஊர் மண்ணையும் நம்பி தப்பா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களால் அது கெட்டோம்னு இருக்க வேணாம். போப்பா தம்பி, போய் அம்மன் சிலையை தூக்கு போ. முருகேசா, இவன் சாமி சிலையை தொட்டு தூக்குனா என் வீட்டுக்காரோட பேச்சுக்கு என்ன மரியாதை? இவன் சாமி சிலையை தூக்கலைன்னா அம்மனோட அருளுக்கு என்ன மரியாதை? இதுல சாமி பெருசா மனுஷ பெருசா? இதுல ஏதோ சதி இருக்கு. சதியும் இல்ல மதியும் இல்ல, எல்லாம் விதி செய்த கோலம். அந்த ஆத்தாளோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். பெத்த உள்ளைக்குத்தானே ஆத்தா நடக்க போகுது. மற்றவனுக்காக வக்காலத்து வாங்குறத விட்டுவிட்டு பெத்த உள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. மாதவா, நீ போப்பா, போய் சாமியை தூக்கு. சரிங்கண்ணே. அந்த அப்பவே சொன்னனே, அந்த ஆத்தாளோட ஆசீர்வாதம் இல்லைன்னு. அவன் தூக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே ஊருல வெளிச்சம் இல்லாம போயிருச்சே. இவன் தூக்கி வச்சான்னா அந்த ஊரு என்ன நிலைமையாகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியல? அட பாவிங்களா, என்னடா வேலை பார்த்துருக்கீங்க? அவன் தூக்கும் போது கரண்ட் ஆஃப் பண்ணுங்கடானா, நான் தூக்க போகும்போது ஆஃப் பண்ணியிருக்காங்களே. இவங்கள மாதிரி ஒரு ஆளுகளை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டாலும். முருகேசா, காப்பு கட்டி விரதம் இருந்தவன் ஒருத்தன் இருக்கையில மற்றவனை கொண்டு போய் சாமியை தூக்க சொல்றது நல்லா இல்ல. எங்க மனசுக்கெல்லாம் இது ஒப்பல. ஆமா, எங்க மனசுக்கெல்லாம் இது ஒப்பல. ஆத்தா என்ன நினைக்கிறாளோ அவ நினைக்காம எதுவும் நடக்காது. ஆத்தாளோட அருளும் ஆசீர்வாதமும் சுப்பிரமணிக்கிட்டே இருக்கு. இந்த திருவிழாவுக்கு கரகத்தை தூக்குறது எங்க மச்சான் தானே அந்த ஆண்டவனோட முடிவு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லா உரிமையும் எங்க மச்சான் சுப்பிரமணிக்கிட்டே இருக்கு. ஆமா, அதைத்தான் நாங்களும் நம்புறோம். சுப்பிரமணி மாமாவை தவிர வேற யாரும் சாமி சிலையில கையை வைக்க நாங்க விட மாட்டோம். அடேங்கப்பா, சுப்பிரமணி தான் செய்யணும், சுப்பிரமணி தான் பண்ணணும்னு ஊரே ஒன்று சேர்ந்து இம்புட்டு ஆர்ப்பாட்டம் பண்றிய. நீங்க இம்புட்டு தூரம் பேசுறதுக்கு அம்மனோட அருள் அவனுக்கு இருந்துச்சுன்னா போன கரண்டை திரும்பி வர வைங்க பாப்போம். இந்த இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டுட்டு வர வைக்க முடியுமா அவனால? அதை செஞ்சு காட்ட சொல்லுங்க. சாமி சிலையை அவனே தூக்கட்டும். அது எப்படிப்பா முடியும்? அவன மேசிக்கா பண்றேன் அதானே. அம்மனோட அருளும் ஆசீர்வாதமும் கரகத்தை தூக்குறதுக்கான உரிமையும் அவனுக்கு தான் இருக்குன்னா இந்த இருட்டா இருக்கிற இடத்த வெளிச்சமாக்கி காட்ட சொல்லுங்க. அப்ப நம்புறேன். நானே ஒதுங்கி நிக்கிறேன். கருப்பா, அப்பனே கருப்பா. ஐயா கருப்பணசாமி, நல்லவனுக்காக தெய்வம் என்னைக்கும் தொண்ணு நிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்துல நீ உண்மையா நிக்கிறோம்னு நிரூபிச்சு காட்டிட்டயா, நிரூபிச்சு காட்டிட்ட ஐயா கருப்பசாமி. கருப்பா, என்னங்க, என்னால வர முடியல, கோயிலுக்கு என்னால நடக்க முடியாதுன்னு வந்து உட்காந்து கூட இருக்க முடியாதுன்னு நினைச்ச மனுஷன் இன்னைக்கு கருப்பனா உருவெடுத்து வந்து நிக்கிறாரு. ஐயா கருப்பா, காவல் தெய்வமே, என்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு துணை நிப்பியப்பா. கருப்பா கருப்பா.
ஐயா கருப்பா, நான் போய் வேஷம் போட்டு போலி சாமியா ஆடிப்புட்டையா, என்னைய மன்னிச்சிரு கருப்பா, மன்னிச்சிருயா. என்ன இவனுக்காண்டி கருப்பனே வந்து நிக்கிறாரு, எனக்கு கை காலெல்லாம் விட விடன்னு ஆடுது. லைலா கொஞ்சம் கருப்பே கருப்பே, எனக்கும் பயமா தான் இருக்கு லைலா. இந்த கருப்பம் பாசத்தை நீ அளந்து பார்க்காத, அத அளந்து பார்க்கத்தான். மச்சான், ஊருக்கே காவலா நிக்கிற காவலாளி கருப்பனே உங்களுக்காக இறங்கி வந்து தீப்பந்தத்தோட வெளிச்சு காட்டி நிக்கையில இன்னும் எதுக்கு மச்சான் காத்துக்கிட்டு நிக்கிறிய? தூக்குங்க மச்சான் சாமிய, வைங்க மச்சான் தேர்ல. தூக்குங்க சாமியை தூக்குங்க, சாமியை தூக்குங்க, சாமியை தூக்குங்க. தூக்குங்க மச்சான், சாமியை தூக்குங்க. தூக்குப்ப சாமியை உன் கையால தூக்குடா சுப்பிரமணி, தூக்குடா சுப்பிரமணி, தூக்கு சாமியை தூக்குப்ப சுப்பிரமணி. என்னய்யா ஏயா கலங்கி நிக்கிற? எதுக்கும் கலங்காத, உனக்காக ஓ அப்பேன் நான் இருக்கேன்டா. தூக்கு சாமிய. ஐயா சுப்பிரமணி, என்ன மன்னிச்சிரியா? ஊருக்கு எதுவும் கெட்டது நடந்துருமோங்கிற பயத்துல தான் நான் அப்படி சொல்லிட்டேன். காவல் தெய்வமான அந்த அம்மனுக்கு அண்ணனான கருப்பனே வந்து உனக்காக காவலுக்கு நிக்கையில எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லையா? தூக்குயா, தூக்கு.